ஹார்முஸ் நீர்நிலையில் எண்ணெய் விநியோகத்தை தடுத்தால் 20 மடங்கு தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹார்முஸ் நீர்நிலையில் எண்ணெய் விநியோகத்தை தடுத்தால் 20 மடங்கு தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹார்முஸ் நீர்நிலையில் எண்ணெய் விநியோகத்தை தடுத்தால் 20 மடங்கு தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவியா அவர்கள். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் கோகிலா. ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் விநியோகத்தை தடுத்தால் 20 மடங்கு தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து தற்போது ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விநியோகத்தை உறுதி செய்யும் விதமாக அமெரிக்கா, ரஷ்யா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை கூடுதலாக கொள்முதல் செய்ய இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. முன்னதாக கடந்த 27ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி முதல் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அந்த நாட்டின் உச்ச தலைவராக இருந்த கமேனி, அவரது மகள், மருமகன் உள்ளிட்ட அதோடு 165 குழந்தைகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் குறிப்பாக கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு முக்கிய பகுதியாக விளங்கி வரும் அந்த பகுதி மூடப்பட்டிருந்த நிலையில் கச்சா எண்ணெய் விலையானது அதிகரிக்கக்கூடும் என அச்சம் நீடித்து வந்தது. இந்தியா கச்சா எண்ணெய் தேவையில் 88% இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்யும் நிலையில் அரபிக்கடல் மற்றும் பாரசீக வளைகுடாவை இணைக்கும் ஹார்முஸ் நீரிணை வழியாக மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக மேற்கு ஆசிய நாடுகளிலிருந்து இந்தியா கடந்த ஆண்டில் கொள்முதல் செய்த கச்சா எண்ணெய் 41% இருந்தது. இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் மற்றும் அதற்கு பதிலடியாக சவுதி அரேபியா, கத்தார், ஓமன் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களால் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் மோதல் போக்கானது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவராக கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் விநியோகத்தை ஈரான் தடுத்தால் இதுவரை அவர்கள் சந்தித்ததை விட 20 மடங்கு கடுமையான தாக்குதலை அமெரிக்கா தொடுக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஈரான் ஒருபோதும் ஒரு நாடாக மீண்டும் கட்டியெழுப்ப முடியாத நிலையை உருவாக்கும் வகையில் எளிதில் அழிக்கக்கூடிய இலக்குகளை தகர்ப்போம் என அவர் கூறியிருக்கிறார். மரணமும் நெருப்பும் ஆக்ரோஷமும் ஈரான் மீது பொழியும் எனவும், ஆனால் இது நடக்கக்கூடாது என்று நம்புகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பதற்றங்களுக்கு மத்தியில் மேற்கு ஆசிய நாடுகளில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி காவியா.